வணக்கம். இது உலகவலம். அமெரிக்காவின் எல்லைகள் பாதுகாக்கப்படும் எனவும் அனைத்து எல்லை அத்துமீறல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் இன்றைய தினம் பதவி ஏற்கவுள்ள நிலையிலேயே இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் எங்கள் செல்வத்தை மீட்டெடுக்கப் போகின்றோம். அமெரிக்க மண்ணில் செயல்படும் ஒவ்வொரு சட்டவிரோத அந்நிய கும்பல் மற்றும் புலம்பெயர்ந்த குற்றவாளிகளையும் வெளியேற்ற உள்ளோம். கிழக்கில் நீடித்த அமைதிக்கான முதல் படியாக நாங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைந்தோம். இந்த ஒப்பந்தம் நவம்பரில் நாங்கள் பெற்ற வரலாறு வெற்றியின் விளைவாக மட்டுமே நடந்திருக்க முடியும். பிணை கைதிகள் 3 பேர் இப்போது விடுவிக்கப்பட்டனர். முதலில் நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தார் காசா போர் நடந்திருக்காது. நமது நிர்வாகம் மத்திய கிழக்கில் 3 மாதங்களுக்குள் இவை அனைத்தையும் சாதித்துள்ளது. ஜனாதிபதியாக இல்லாமல் 4 ஆண்டுகளில் பைடன் ஜனாதிபதியாக இருந்து சாதித்ததை விட அதிகமாக நாங்கள் சாதித்துள்ளோம். நான் உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன். மத்திய கிழக்கில் குழப்பத்தை நிறுத்துவேன். 3வது உலகப் போர் நடக்காமல் தடுப்பேன். இவ்வாறு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவில் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆளும் ஜனாதிபதி கட்சியின் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸை தோற்கடித்து வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடிமக்கள் அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பில் 2024ஆம் ஆண்டில் கல்வி விசாவில் கனடாவுக்குள் வந்த சுமார் 50,000 மாணவர்கள் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேராமல் இருப்பது தெரியவந்துள்ளது. இதில் கிட்டத்தட்ட 20,000 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் எனும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது கல்வி விசாவில் சென்று படிப்பில் சேராதவர்களில் 5.4% நபர்கள் இந்தியர்கள். மொத்தம் 144 நாடுகளிலிருந்து கல்விக்காக கனடாவுக்கு வந்தவர்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் பிலிப்பைன்ஸில் இருந்து வந்தவர்கள் 688 பேர், சீனாவில் இருந்து 4279 பேர் படிப்புக்காக விசா பெற்று கனடாவுக்குள் வந்து தொடர்புடைய கல்வி நிறுவனங்களில் சேரவில்லை என்பதும் தெரிய வந்தது. அமெரிக்க கனடா எல்லையில் சட்டவிரோதமாக குடியேறுவதற்கு உதவுவதாக குற்றம் சாட்டப்பட்ட கனடா கல்லூரிகள் மற்றும் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுக்கிடையே மேற்கூறும் தொடர்புகள் குறித்து இந்திய சட்ட அமலாக்க முகாமைகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளன. சில இந்திய மாணவர்கள் கனடாவில் கல்வி விசாவை வைத்துக் கொண்டு அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. கனடாவில் முட்டை கொள்ளளவு செய்வோருக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் சில வகை முட்டைகளில் சல்மோனெல்லா பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கனேடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனம் இது தொடர்பிலான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சில வகை பண்ட குறிகளை கொண்ட முட்டை வகைகள் இந்த ஆபத்து காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காம்ப்ளிமெண்ட்ஸ், போர் மோல்ஸ்ட், கோல்டன் வெல்லி, GGA மற்றும் வெஸ்டர் ஃபேமிலி போன்ற பண்டக குறிகளை கொண்ட முட்டை வகைகள் இவ்வாறு பாக்டீரியா தொற்று ஆபத்து காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கொலம்பியா, மேனிடோபா மற்றும் ஒன்டாரியோ போன்ற மாகாணங்களில் இவ்வாறு பாதிப்புக்குள்ளான முட்டை வகைகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வகை முட்டைகள் சந்தையிலிருந்து மீள பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. நைஜீரியாவில் எரிபொருள் பவுசர் ஒன்று வெடித்து சிதறியதில் சம்பவ இடத்திலிருந்து எரிபொருள் சேகரிக்க விரைந்த 77 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 18ஆம் தேதி வடமத்திய நைஜர் மாநிலத்தின் சுலைஜியாவில் பவுசர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டது. மக்கள் எரிபொருளை சேகரிக்க தொடங்கிய சில நிமிடங்களில் அது வெடித்தது. இதன்போது எரிபொருள் சேகரிக்க சென்ற மக்கள் உயிரிழந்தனர் மற்றும் மீட்பு பணியினர் உட்பட 25 பேர் காயமடைந்ததாக நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அவசர மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. நைஜீரியாவில் அண்மைய மாதங்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளன. 2 வாரங்களுக்கு முன்பு எண்ணெய் வளம் மிக்க டெல்டா மாநில விபத்துக்குள்ளானது. எரிபொருள் பவுசர் வெடித்ததில் குறைந்தது 5 பேர் பலியானர். மேலும் அக்டோபரில் கசிந்த பெட்ரோலை சேகரிக்க முயன்றபோது எரிபொருள் பவுசர் வெடித்ததில் குறைந்தது 153 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தைவானில் கடந்த 5 ஆண்டுகளில் முதல் முறையாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஷான்ஷாங் மாவட்டத்தைச் சேர்ந்த கு வாங்லிங் ஹாய் 2013ஆம் ஆண்டு தனது முன்னாள் காதலி மற்றும் அவரது தாயை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் தண்டிக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த நிலையில் சட்ட அமைச்சரவையின் ஒப்புதலுடன் தைபே தடுப்பு மையத்தில் துப்பாக்கியால் சுட்டு 2
இவர் மீது தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நீதித்துறை குவாக்கு ஈடுபட்ட குற்றம் மிகவும் கொடூரமானது மற்றும் மனிதாபிமானமற்றது என தெரிவித்துள்ளது. இதுபோன்ற கடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை மிகவும் பொருத்தமான தண்டனை என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த மரண தண்டனை தைவானின் மனித உரிமை பதிவிற்கு பெரும் கலங்கம் என உலகளாவிய மனித உரிமை குழுக்கள் கண்டித்தன. தைவானில் மரண தண்டனை இன்னும் சட்டபூர்வமாக இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக இதற்கான எதிர்ப்பு வலுத்து வருகிறது. மரண தண்டனைக்கு மாற்றாக ஆயுள் தண்டனை உள்ளிட்ட தண்டனை முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. ஸ்பெயின் நெடுஞ்சாலைகளில் புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் அவதாரங்களை தவிர்க்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி 1 முதல் ஸ்பெயினில் சுற்றுலா செல்லும் பிரித்தானிய பயணிகள் புதிய சாலை விதிகளை கடைபிடிக்காததால் அபராதத்தை சந்திக்க நேரிடலாம். ஸ்பெயின் அரசு அறிவித்துள்ள புதிய சட்டங்களின்படி வாகனங்களில் பழைய எச்சரிக்கை முக்கோணங்களுக்கு பதிலாக B16 மின்னூட்ட ஒலி சிக்னல் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும். இந்த ஒலி சிக்னல் நேரடி தொலைபேசி நெட்வொர்க்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கோளாறு அல்லது விபத்து நிகழ்ந்தால் ஒலி சிக்னலால் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் ஸ்பெயின் போக்குவரத்து அமைப்புக்கும் தகவல் உடனடியாக அனுப்பும். 1 கிலோமீட்டர் தூரத்திலும் தெளிவாக காணப்படும். இந்த புதிய விதியை பின்பற்றாத வாகன ஓட்டிகள் 80 யூரோக்கள் முதல் 200 யூரோக்கள் வரை அபராதம் செலுத்த நேரிடும். புதிய ஒலி சிக்னல் உடனடி தகவல் அனுப்புதல் நெடுஞ்சாலைகளில் மானிட ஆபத்து குறைந்தது. மீட்பு சேவைகள் விரைவாக வர உதவுகிறது. ஸ்பெயினில் செல்பவர்கள் இந்த புதிய சாலை விதிக்கான தேவைகளை ஏற்கனவே ஆய்வு செய்து நவீன B16 சிக்னலை வாகனத்தில் பொருத்திக் கொள்ள வேண்டும். இந்த பயண பாதுகாப்பையும் சாலை விதிமுறைகளும் சரியாக பின்பற்றுதலையும் உறுதி செய்யும். கனடா ஒன்டோரியாவில் இந்த வார இறுதியில் கடுமையான குளிருடனான காலநிலை நிலவும் என எதிர்வு கூறப்படுகிறது. கனடா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் ஆர்க்டிக் காற்று வீசுவதால் கடுமையான குளிர் நிலவும் என தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டது. சனிக்கிழமை பிற்பகலில் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சம் 4 செல்சியஸ் ஆக குறையும். இது மறை 10 பாகை செல்சியஸ் அளவில் உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஈரப்பதனின் அளவு அதிகரிப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை மறைப்பாகை செல்சியஸ் வெப்பநிலையை உணர முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆர்க்டிக் காற்றின் ஊடுருவல் அடுத்த வியாழக்கிழமை வரை நீடிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடங்கியுள்ளதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தினார். காசாவின் போர் நிறுத்தம் எப்போது தொடங்கும் என்ற செய்திகள் குறித்து இன்று விடுக்கப்பட்ட 3 பயண கைதிகளின் பெயர் இஸ்ரேல் தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று மஜித் அல் அன்சாரி தெரிவித்தார். விடுவிக்கப்பட்டுள்ள 3 பேரில் ஒருவர் ருமேனிய நாட்டைச் சேர்ந்தவர், மற்றவர் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்தவர். இதனால் போர் நிறுத்தம் தொடங்கிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே காசாவில் ஹமாஸுடனான போர் நிறுத்தம் உள்ளூர் நேரப்படி 11:15 மணிக்கு தொடங்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் அறிவித்தது. இத்துடன் உலக வள நிறைவடைகின்றன. வணக்கம்.